ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிப்பாஞ்சம்மாவை பற்றி மூணாவது இது சொல்ல போகிறேன் இப்போ நான். இது செம்பனூருக்கும் பாகனேரிக்கும் நடுக்காட்டில் இருக்குது இந்த அம்மனோட ஆலயம்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அங்கே ஒரு ஊரணி வேறு இருக்குது. அந்த ஊரணியிலேருந்து வடக்கு பக்கமாக ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த அம்மா எப்போ தீயில் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்களோ அன்னைக்கு இருந்த வேப்ப மரம் இன்று வரைக்கும் இருக்குது. அதனோட பட்டையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, ஏதாவது ரொம்ப உடம்புக்கு முடியலைன்னா அந்த பட்டையை எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணி அந்த தீர்த்தத்தில் கலந்து கொடுப்போம். அதே மாதிரி அந்த ஊர் நகரத்தார் நகரத்தாரில் உள்ள ஆண் பிள்ளைகளோட மனைவிகள் மாசமாக இருந்தாங்கன்னா 7வது மாதம் தீர்த்தம் குடிக்கிறதுன்னு எங்கள் நகரத்தாரில் ஒரு வழக்கம் உண்டு. அதுக்கு இந்த தீப்பாஞ்சம்மனோட ஊரணியிலேருந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு துளசி போட்டு விபூதி போட்டு அதை கொடுப்பாங்க 7வது மாதம். இன்று வரைக்கும் அந்த வேப்ப மரம் இருக்குது. நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த பயமும் இல்லை. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் போகிறதில்ல. அப்போ அந்த காலத்தில் சும்மா ஒரு 4-5 பேர் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை போவாங்க. அப்படி ஒரு தடவை போகும்போது ஒரு 10 பேர் போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க. ஆலயம் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது எங்கள் பெரியம்மா, எங்கள் அப்பாவோட அண்ணனோட ஒய்ஃபு வரும்போது கொஞ்சம் பின்தங்கி போயிட்டாங்க. எல்லோரும் அவங்கள விட்டுட்டு வீடு சேர்ந்துட்டாங்க. இவங்க வர்ற வழியில் பாதை மறந்து போச்சு. காட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறினாங்க. அப்போ ஒரு மயில் அவங்கள கூட்டிகிட்டு அந்த நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து போகும்போது அந்த ஊரணிக்கரை ஒன்று இருக்குது. அதில் ஒரு பிள்ளையார் ஒருத்தர் இருப்பார். அது வரைக்கும் அந்த மயில் கூட்டிகிட்டு விட்டதாக இன்றைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. இது பொய் இல்லை, நிஜமாக நடந்தது. இது இன்றைக்கும் தீப்பாய்ந்தம்மனை சக்தி உள்ள தெய்வமாக எல்லோரும் கொண்டாடுறாங்க. இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிசம்பர் 18 வருஷம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, தினத்தந்தி பேப்பரில் இந்த அம்மாவோட மகிமையை பற்றியும் இந்த வேப்ப மரத்தை பற்றியும் இந்த ஊரணியை பற்றியும் வந்திருக்கு. எனக்கு எந்த வருஷம்னு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இந்த இது என்கிட்ட இருக்குது, வருஷம் என்கிட்ட இல்லை. பட் ஆனால் அந்த தினத்தந்தியில் வந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் படிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்த வீடியோ செட்டிநாட்டு நகரத்தாரோட கல்யாணத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதையும் பார்த்து அதில் உள்ள நிறை குறைகளை எனக்கு சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.